ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டினுக்கு ரொம்ப துடிக்குது, கூட எனக்கும் துடிக்குது. அப்பா ரிமோட்டு வெளியே வந்தால் தான் துடிக்கல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ட்ரைக்ஸ் தான் போடும். எங்கள் மாமா ஸ்ட்ரைக்ஸ் போட்டிருக்காங்க. நேற்று ஸ்ட்ரைக், நான் வந்து நேற்று ஸ்ட்ரைக் போட்டிருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா நேற்று போட்டு விட்டாங்க. இன்றைக்கி போடலான்னு நினச்சேன் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாருக்கூடையும். தெரியாமல் நேற்று போட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து நான் எந்த ட்ரெஸ் போட்டிருக்கலாம் காட்ட முடியாது. அதனால் எங்கள் ஜான்சியத்துக்கிட்டேயும் பாருங்கள் ஸ்ட்ரைக்ஸில் ஹாட், இது வந்து ஹாட் ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காங்க. இது வந்து கஷ்வின் வந்து ஜெயிலேருந்து வந்திருக்கான். ஜெயிலேருந்து வந்த கஷ்வின் உறுப்பில் இருக்கான். இன்றைக்கி எல்லோரும் ஸ்ட்ரைக்ஸ் ட்ரெஸ்ஸாக போடுவோம். ஆனால் நான் வந்து நேற்று போட்ட ஸ்ட்ரைக்ஸ் ட்ரெஸ் தெரியாமல் அப்புறம் இங்கே வந்தாலே கொஞ்சம் குளிருது. அது செம்மையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து சீஸாக தான் இருக்குது. எப்படி ஒஞ்சிச்சு பாருங்கள். இங்கெல்லாம் உட்கார முடியுமா? உட்காந்தாதான் பேண்ட்டு ஈரமாயிருமே. இங்கே பாருங்கள், செடி தான் எப்படி வளர்ந்துருக்கு. நல்லா தான் வளர்ந்துருக்கு. படிக்கட்டு தான் இருக்குது. இந்த ரூமுக்கு படிக்கட்டு இல்லையே. இப்போ வந்தாச்சு இல்லை. இப்போ வந்து நாங்கள் வேனில் போனேன்னு அடுத்து வந்து நாங்கள் வேனில் போனே வீடியோ எடுக்கிறோம். இப்போ வந்து எங்கள் அம்மா பண்ண ட்ரெஸ் போட்டுருக்காங்க காட்டு. இங்கே எங்கள் ஆச்சி பார்த்தீங்களா இப்போ சாரீ போட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து தலைவாரிட்டு இருக்காங்க. எங்கள் ஆச்சி இப்போ சாரீ போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், நகை தான் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ரூமில் கரண்ட் இல்லை, அதனால் வெளிச்சம் இருக்குல்ல, அதில் தான் நாங்கள் எல்லோரும் குளித்தோம். இப்போ கஷ்வின் வந்துட்டான். இந்த புக்கு தான் அவன் படிச்சுட்டு இருந்தான். நான் அவன் படித்த புக்கு வந்து இதில் நான் படித்த புக்கு எதுன்னே தெரியல எனக்கு. நான் படித்த புக்கு இல்லை. பார்த்தீங்களா எல்லாமே இருக்குது. இங்கே ரூமில் கூட ரொம்ப குளிருது. இங்கே ஃபேனு ஏசி எதுவுமே இல்லை. ஏன்னா செம்மையாக குளிருது இங்கே. நானும் ஸ்வெட்டரே போடல. இங்கே எதுக்கு டிவி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இங்கேலாம் வைஃபைலாம் தெரியுது. அப்போ எதுக்கு டிவி வாங்கி வச்சாங்க? காசு தான் வேஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்களா சுவிட்சு இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. ஜன்னலே பார்க்கலாம், எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக தெரியுது. இங்கே 2 பேரும் ட்ரெஸ்ஸு போட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வெளியே போயிட்டு என்னென்ன தான்